தக்லை படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டில் வந்து சென்னையில் நடந்தது. கமலஹாசன் ஹீரோவை நடிக்க மணிதுரை டைரக்ஷனில் மிக பிரம்மாண்டமான விழாவாக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் சிவானா கலந்துக்கிட்டாங்க. இது கமலஹாசனுடைய அன்பான அழைப்பை ஏற்று. ஸோ அவர் எப்போவுமே தமிழ் மேலே மிக பற்று உள்ள ஒரு நம்ம சிவானா அவர்கள், அவங்க தம்பி புனித் ராஜ்குமார் அவர்கள் கூட. ஏன்னா சென்னையில் தான் அவர்கள் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே சென்னை ட்ரஸ்ட்டுப்புறத்தில். நான் அந்த வீட்டுக்கே போய் வந்து புனித் ராஜ்குமார் சிவானாலாம் நான் நேரடியாக மீட் பண்ணியிருக்கேன். அன்பானவர்கள், மதிப்பிற்குரியவர்கள் அவர்கள், தமிழ் அழகாக பேசக்கூடியவர்கள், தமிழ் மேலே எப்போவுமே பற்று அதிகமாக உள்ளவர்கள். வந்து அவர் வந்து ஒரு பேட்டியில் கூட சிவானா கிட்ட பேசும்போது கூட, நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் நடிச்சிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பிடித்த நடிகர் யார், ரஜினியா கமலான்னு கேட்கும்போது கூட எனக்கு கமல் சார் தான் ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஃபேனுன்னு சொன்னார். ஸோ ரஜினி சார் படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு ஜெயிலரில். அப்படி இருந்து சொல்கிறாருன்னா அவர் எந்தளவுக்கு உண்மையை மட்டும் பேசுகிறாங்க நம்ம வந்து இந்த நேரத்தில் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்படியே ஒரு சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்துக்கிட்ட அந்த விழாவில் சுருதிஹாசன் வந்து ஒரு பாடலாம் பாடி ரொம்ப 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 வந்து அழகான ஒரு விழாவாக இருந்த சமயத்தில் கமல் அவர்கள் அந்த ஸ்டேஜில் மேடை ஏறி அவருடைய அந்த உரையை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது எல்லா விஷயத்திலையும் பேசிகிட்டு இருக்கும்போது சிவானாவை பற்றி பேசுகிறாங்க. பெங்களூரில் அவர் இருந்தாலும் நான் சென்னையில் இருந்தாலும் ஒரே குடும்பம், ஸோ அண்ணன் தம்பி உறவு முறைகள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து கமல் அழகாக அந்த அன்பை வெளிக்காட்டுறாரு. சிவானாவும் அதை வந்து அங்கேருந்து ரசித்து கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அவருடைய தலையை ஷேக் பண்ணிட்டு கையெல்லாச்சு நல்ல புன்முறிகளோட அந்த பேச்சை ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து கமல் அவர்கள் பேசும்போது தமிழில் இருந்து உருவானதான் கன்னட மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார். அதை எதிரில் உட்காந்துருந்த நம்ம சிவானா கூட வந்து ரொம்ப ரசித்து ஆமோதிக்கிறது மாதிரி தலையை ஆட்டி ஷேக்கன் பண்ணி தான் அவர் வந்து ரொம்ப அந்த வார்த்தையை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இது நீங்கள் திரும்பி ரிப்பீட் பண்ணி பார்த்து கூட தெரிய வருது எல்லாருக்குமே. இந்த விஷயம் பேசப்பட்டு அந்த விழா ரொம்ப அழகாக நிறைவடைஞ்சு எல்லாம் போகும்போது திடீர்னு பார்த்தோம்னா கர்நாடகா பெங்களூரில் வெடிகுண்டு மாதிரி பூகந்தத்தை வந்து சில அமைப்புகள் வந்து இங்கே கிளப்பிட்டாங்க. கமலஹாசன் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம், தமிழிலிருந்து உருவானது தான் அந்த கன்னட மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பே கேட்டாகணும், மன்னிப்பு கேட்கலைன்னா அவருடைய தக்லை படம் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சமீபத்தில் ஒரு புயலை கிளப்பி அங்கே போஸ்டர் பேனர் எல்லாத்தையும் கிழித்து உண்டு இல்லைன்னு வந்துட்டாங்க எல்லா பேருமே. இது எதற்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை அந்த அமைப்புகள் வந்து கிளப்புறாங்கன்னு எனக்கு ஒன்றும் சத்தியமாக புரியல. மக்கள் வந்து என்னுடைய சில நண்பர்களும் பெங்களூரில் இருக்காங்க, மைசூரில் இருக்காங்க. நான் அவர்களிடத்தை நான் விசாரிக்கும் போது கூட அவர்கள் வந்து இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கவே இல்லை அதை. ஸோ மக்கள் வந்து கேஷுவலாக இருக்காங்க. ஆனால் சில அமைப்புகள் வந்து மக்களை தூண்டி விடுறது மாதிரி பண்ணும்போது இங்கே இருக்கிற சில அமைப்புகள் வந்து அப்போ கன்னட படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு இங்கே ஒரு சில பேர் சொல்லும் போது இது ரெண்டு நாட்டுக்கும் வந்து சில பிரச்சனைகளை உருவாக்குறது மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் அந்த கர்நாடகாவுக்கும் இது மக்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு பயத்தை இந்த கிளப்புறது மாதிரி இருக்குது. இந்த விஷயம் இது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். இந்த நேரத்தில் வந்து கமல் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி சில அமைப்புகள் சொன்னாலும் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் கூட வந்து கமல் மன்னிப்பு கேட்டாகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது பதிவு பண்ணுறாங்க. பட் அவர் சொல்கிறதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் எல்லா பேருமே யோசித்து பார்த்தாங்கன்னா அதில் வந்து மிகப்பெரிய தவறு இல்லைங்கிறத நமக்கு தெரிய வரும். இதில் கமல் அவர்கள் வந்து இந்த அன்பு வந்து எப்போயுமே மன்னிப்பு கேட்காது அப்படிங்கிற விஷயம் வந்து தெளிவாக சொல்லிட்டார். மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எதுவுமே இதில் கிடையாது அப்படிங்கிறதையும் ஆணித்தரமாக சொல்லியிருக்கார். இதற்கு சில எடுத்துக்காட்டாக வந்து நிறைய நடிகர்கள் சில விஷயங்களுக்கு இந்த போராட்டம் நடக்கும்போதும் சரி, காவிரி பிரச்சனையிலும் சரி, இந்த தண்ணி பிரச்சனையில் தான் அப்பப்போ நிறையா முட்டிக்கும். இப்போ சமீப காலமாக தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக இரண்டு கர்நாடகம் தமிழ் மக்களும் ரொம்ப ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற இந்த சமயத்தில் இப்படி ஒரு புயலை கிளப்பி விட்டு அவர்களுக்குள்ளே போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் இடையூறு பண்ணுறது மாதிரி சில விஷயங்கள் வருது. வேண்டான்னு தான் சொல்ல வரேன். இதற்கிடையில் வந்து கமலஹாசன் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை வந்து மன்னிப்பே கேட்க முடியாதுன்னு சொன்னது வந்து அவருடைய தனித்தன்மையை வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து காட்டியிருக்கார். அதை உண்மையிலேயே இதை பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஏனால் இதற்கு முன்னாடி வந்து இங்கே தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே கர்நாடகா பெங்களூரில் வந்து அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போது நாகராஜ் அவருடைய குரூப் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஷூட்டிங் கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னால் தமிழ் ஒழிக கன்னடம் வாழ்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய ஷூட்டிங் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நாங்கள் நடக்க விடுவோம், நீங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டு ஊருக்கு போகலாம் சென்னைக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க.
இதை கேட்ட ஜெயலலிதா அவர்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் தமிழ் ஊழியர்னு என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது, முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு போல்டாக பேசுகிறாங்க. அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு ஐன்லேடியாக போல்டாக பேசியிருக்காங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். பட் அதை மன்னிப்பே கேட்க முடியாட்டாங்க, தமிழ் ஒளின்ற வார்த்தையை நான் சொல்லவே முடியாதுட்டாங்க. ஸோ இதற்கடையில் வந்து அப்புறம் மற்றவர்கள்லாம் சில பேர் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணி நாகராஜ் கூட்டு போயிட்டாங்க. அங்கே ஜெயலலிதா அவர்கள் முழு படப்பிடிப்பை முடிச்சுட்டு தான் இங்கே சென்னைக்கு வந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் கமல் அவர்களை வந்து நான் இன்னொரு ஜெயலலிதா அவர்களாக நான் பார்க்குறேன். ஏன்னா மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறத போல்டாக உடைச்சிட்டார். இப்போது அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார், இது தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லா பேருமே, இது எந்த அளவுக்கு இது சாத்தியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சில அரசியல் தலைவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கான சில வழிமுறைகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லி அது வந்து எனக்கும் பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணுறார். இப்போது இது தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்ததா அப்படிங்கிறத வந்து தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள்ட்ட வந்து இந்த அரசியல் அமைப்புகளும் சரி கட்சி தலைவர்களும் சரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் பிற்காலத்தில் இது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய உபயோகமாக இருக்குங்கிறத வந்து நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் நான் இதை. ஸோ இதற்கிடையில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் மீண்டும் 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 வந்தால் இது சரியாகவே இருக்காது. இதற்கு இன்னொரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இந்த சிவானா அவர்கள் வந்து இந்த சித்தான்னு ஒரு படம் வந்து சித்தார்த்து பண்ணார். அவர் வந்து எப்போவுமே சில கருத்துக்கள் வந்து அப்பப்போ அதை பதிவு போட்டுகிட்டே இருப்பார். அப்போது கன்னடத்தை பற்றி இந்த காவிரி பிரச்சனையில் வருது மக்களை பற்றி சித்தார்த்து ஒரு பதிவு பண்ணும்போது அங்கே அவருக்கு எதிர்ப்புகள் நிறைய வந்தது. நிறைய வந்து சித்தா படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், சித்தார்த்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் போராட்டம் பண்ணாங்க. இதை வந்து சிவானா அவர்கள் வந்து அதில் வந்து அவருக்கு உடன்பாடு அவ்வளோவா இல்லை. அப்படிங்கும்போது அவர் ஒரு பதிவை போட்டார், நம்ம சித்தார்த்துக்கும் சொன்னார், நான் கர்நாடகா மக்கள் சார்பாக வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சித்தார்த், இது வந்து சரியான முறை இல்லை அவர்கள் பேசுகிறது அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணார். அப்போது எந்த அளவுக்கு அவர் நடுநிலையாக சிவானா சிந்திக்கிறாருங்கிற விஷயத்துக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். நான் இதை இப்போ கூட வந்து சிவானா வந்து இதில் வந்து கருத்துக்கள் எதுவுமே வந்து பெருசாக அவர் சொல்லலை. மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கன்னட மொழியை சில பேர் பேசுனாங்க அப்படின்னாங்கன்னா இதை வேறு மாதிரி ஏதாவது தோற்றமாக வந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் காட்டுங்க, இது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சிவானா அவர்கள் வந்து இப்போ இந்த கமல்ஹாசன் பேசின விஷயத்துக்குள்ளேயே வந்து அவர் சொல்ல வர்றார். அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க போனோம்னா தமிழ் நடிகர்கள் வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரம் போது எல்லா பேரும் அவங்க எடுக்கிற ஒரே ஆயுதம் என்னென்னா உங்களுடைய படத்தை கர்நாடகாவில் நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் சொல்ல வர்றாங்க. தக் லைஃபையும் அப்படி தான் இப்போ வந்து டாட் வச்சுருக்காங்க. இப்போ கமல்ஹாசன் அவங்கள்ட்ட கூட பேசும்போது பார்க்கணும்னா கமல் அவர்களோட என்ன கேட்டாங்கன்னா, தக் லைஃப் படம் ஒருவேளை கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகலைன்னா நமக்கு எவ்வளோ பாதிப்பு வரும் என்னங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. 10 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பேசப்பட்டிருக்கு. இன்னும் படம் ரிலீஸ் ஆகி படம் ஹிட் ஆகும்போது இன்னும் ஒரு 15 கோடி ரூபா வரைக்கும்னா ஒரு 25 கோடி ரூபா நமக்கு லாஸ் ஆகும் அப்படிங்கிறமான ஒரு விஷயத்தை வந்து கமல்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 25 கோடி நமக்கு லாஸ் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்டோம்னா அது நல்லா இருக்காது, தக் லைஃப் படம் வந்து கர்நாடகா ரிலீஸ் ஆகாட்டினாலும் பரவாயில்லைங்கிற விஷயத்தை அவர் தெளிவாக பதிவு பண்ணுறார் கமல் அவர்கள். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு போல்டாக பேசுவாருங்கிறத வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஏன்னா நம்ம ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை, ஏன்னா இந்த உலகத்திலேயே வந்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உருவானது தமிழ் மொழி அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை திருப்பி பார்த்தாலே எல்லாருக்குமே தெரிய வரும். அப்படிங்கும்போது இதில் வந்து ஒரு பெரிய குற்றமே இல்லை. தமிழ் மொழியிலேருந்து வந்தது வந்து கர்நாடகம் அப்படின்னா கன்னட மொழி அப்படின்னா அது வந்து யோசிச்சு பார்த்தாங்கன்னா ஓகே சரியாக பண்ணாங்கன்னா இந்த நட்பு அன்பு இன்னும் அதிகமாக வரும். அதை ஏன் கொஞ்சம் அவங்களுடைய சிந்திக்கவும் அந்த உணரவும் மாட்டுறாங்கங்கிறது தான் நமக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் கர்நாடக மக்கள் வந்து தமிழக மக்களுடைய சகோதர சகோதரிகள் தான் அப்படிங்கிறது நாங்கள் எப்போவுமே நடிச்சிட்டு தான் இருக்காங்க தமிழக மக்கள், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ அது இன்னொன்று பார்க்க போனீங்கன்னா வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் பழச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து தான் இன்னமும் தமிழ் மக்கள் வரவேற்றிருக்காங்க. வந்தாரே வாழ வைக்கும் தமிழுங்கிற ஒரு பேரே இருக்குது. கமல் அவர்கள் வந்து சொன்ன கருத்துக்கு வந்து நமது தமிழக அரசியல் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் அண்டு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்டு திமுகவை சேர்ந்த அப்பாவு அவர்கள் எல்லாமே வந்து அவருடைய சொன்ன கருத்தை வந்து ஆமோதித்து இது சரியான பேச்சு தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரே ஒரு சிறிய இன்னும் வந்து எனக்கு தோணுது அப்படின்னா, டிவிகே உடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கருத்தையுமே சொல்லாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு.
பட் அவரை வந்து கட்சியின் சார்பாக வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணணுங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் நான். ஸோ இதற்கு அடுத்து வந்து தமிழக திரையுலகத்தை சேர்ந்த அனைவருமே வந்து கமல் அவருடைய கருத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நான். ஏன்னா அவர் வந்து சாதாரண ஒரு விஷயத்தை பேச மாட்டார், பேசுகிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பார். அந்த விஷயம் சரியாக இருந்தாலும் மட்டும்தான் கமல் அவர்கள் பேசுவார். இப்போ இதுவும் சரியாக இருந்த காரணத்தினால தான் கமல் பேசியிருக்கார் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதற்கு பிறகு வந்து கமலுடைய அந்த கெத்து, அந்த தக்கு, இதை வந்து உண்மையிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட் சொல்லலாம்.